إن الله لا يغفر أن يشرك به ويغفر ما دون ذلك لمن يشاء ومن يشرك بالله فقد ضل ضلالا بعيدا. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله تعالى في القرآن المجيد وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى أيضا في القرآن الحكيم ولا تتبع أهواءهم عما جاءك من الحق لكل جعلنا منكم شرعة ومنهاجا. இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரஹ்மான் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாக. மேலும் அவர் சாந்தியும் சமாதானம் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபஈன்கள் மீதும் தாபஈன்கள் மீதும் முக்கியமாக அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்கள் மீதும் உலகத்தில் இருக்கும் அனைத்து முஸ்லிம்கள் முஃமின்கள் மீதும் என் மீதும் என்று கூறிய வண்ணம் இன்றைய ஜும்மாவுடைய அமல் செய்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், நிச்சயமாக இந்த மார்க்கம் அல்லாஹ்விடத்திலே பொருந்தி கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கமாக இருக்கிறது இஸ்லாம். இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் அவனிடத்திலே பொருந்தி கொள்ளப்பட்டதாக ஏற்றுக்கொண்டார். இஸ்லாமிய சமூகத்தை பொறுத்தவரையில் மற்ற சமூகங்கள் பின்பற்றும் அளவிற்கு நிறைய விஷயங்கள், மாற்றங்கள் நம்முடைய மார்க்கத்தில் அடங்கியிருக்கிறது. இன்றைய காலகட்டத்திலே நிறைய விஷயங்கள் அவர்களுடைய சமூகத்தை தாண்டி அவர்களுடைய வட்டடைக்குள்ளிருந்து அவர்கள் வெளியே வந்து இஸ்லாமிய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய நிலை நம்முடைய சுற்று வட்டாரத்தில் நாம் பார்க்கிறோம். அந்த அளவிற்கு மார்க்கம் நிறைய விஷயங்களை அடக்கி வைத்திருக்கிறது, அதில் அடங்கியிருக்கிறது. எப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும், அவனுடைய வாழ்க்கை அவன் அமைத்துக் கொள்ள வேண்டும், மார்க்க சட்டத்தின்படி அவனுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, என்னென்ன உரிமைகள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்ற விஷயம் நம்முடைய மார்க்கத்தில் தெளிவாக இருக்கிறது. எந்த அளவிற்கு என்றால், ஒருவர் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அவர் சொல்லக்கூடிய அந்த நிலை நாம் பின்பற்ற வேண்டும் என்றால், உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து நிறைய விஷயங்களை பின்பற்றக்கூடிய நிலைமை இருக்கிறது என்று சொல்கிறார். உமர் எந்த தீனை பின்பற்றினாரோ அந்த தீனை நாமும் மக்களிடத்தில் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு நிலை என்று சொல்கிறார். அவர் சொல்லக்கூடியவர் இஸ்லாமியர் கிடையாது, இஸ்லாமிய சமூகத்தை இருக்கக்கூடிய சட்டங்கள், சமமான நிறைய விஷயங்கள், இதையெல்லாம் மக்களிடத்திலே எடுத்து வைத்தால் ஒரு சிறப்பான ஆட்சி அமையும் என்று சொல்கிறார்.
கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வியார்களே, இருக்கக்கூடிய பல கோடி மக்கள், அதில் பல மதங்கள், பல சமுதாயங்களை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். மார்க்கம் நமக்கு சொல்கிறது, நீங்கள் உங்களுடைய மனோ இச்சைகளை பின்பற்றாதீர்கள். எது? மற்ற மதத்தில் இருக்கக்கூடிய கலாச்சாரங்கள், அதை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். இருந்தும் உங்களிடத்திலே ஹக்கு வந்ததற்கு பிறகு, சத்தியம் வந்ததற்கு பிறகும் நீங்கள் எதற்காக அசத்தியத்தை பின்பற்றுகிறீர்கள்? சத்தியமான மார்க்கம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அல்லாஹ் நமக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை ஒரு பரிசாக, நியாமத்தாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த மார்க்கம் கிடைத்ததற்கு பிறகும் நாம், நம்முடைய சமூகத்தவர்கள் அதிகமானவர்கள் அசத்தியத்தை பின்பற்றக்கூடியது ஏன்? கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு கட்டளையிடப்பட்ட விஷயங்களை நாம் பின்பற்றினால் நாளை மறுமையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கைகளால் கௌதர் என்ற தடாகத்தில் இருந்து நீர் அருந்துவதை யாராலும் தடுக்க முடியாது. எல்லோரும் அந்த கௌசர் தடாகத்தில் இருந்து நீர் அருந்துவோம் என்றால் அதுவும் கிடையாது. யார் சத்திய மார்க்கத்தை முழு மனதோடு, இக்லாஸோடு, இந்த உலகத்தில் அவர் உயிர் பிரியும் வரை அவர் இருந்து பின்பற்றினாரோ அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டே முழு மனதோடு, இக்லாஸோடு பின்பற்றாமல் ஒரு சில விஷயங்களில் நாம் மாற்று மத கலாச்சாரத்தை உள்ளே நுழைத்து அவர்களோடு கலந்து நாமும் அதை பின்பற்றி இருந்தால் அந்த கௌசர் தடாகத்தில் இருந்து ஒரு கூட்டம் விலக்கி வைக்கப்படும். மறுமை நாளிலே அல்லாஹ் சொல்லுவான், மலக்குமார்களை பார்த்து, இந்த கூட்டத்தை இழுத்து சென்று நரகத்தில் வீசுங்கள் என்று சொல்லுவான். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், யா அல்லாஹ், இவர்கள் என்னுடைய சமூகமாச்சே, உம்மத்தி யா அல்லாஹ், அஸ்ஹாபி யா அல்லாஹ், என்னுடைய சமூகமாச்சே யா அல்லாஹ், எதற்கு இவர்களை துரத்துகிறாய் யா அல்லாஹ்? இந்த கௌசர் தடாகத்தை அவர்கள் நெருங்கி விட்டார்களே யா அல்லாஹ், எதற்கு இவர்களை நரகத்தில் போடுவதற்கு நீ கட்டளையிடுகிறாய் என்று கேட்பார். அப்பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்வான், நபியே முஹம்மது அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு தெரியாது, நீங்கள் மார்க்கத்தை முழுமைப்படுத்தி வந்ததற்கு பிறகு இவர்கள் என்னென்ன செய்தார்கள் என்று உங்களுக்கு தெரியாது, என்னென்ன மாற்றங்களை கொண்டு வந்தார்கள் என்று உங்களுக்கு தெரியாது, எப்படி பல மத சமூக கலாச்சாரத்தை இவர்கள் பின்பற்றினார்கள் என்று உங்களுக்கு தெரியாது. இஸ்லாமிய கலாச்சாரத்தை விட்டு இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்கிறதோ அதையெல்லாம் அவர்கள் செய்யாமல் எப்படி மாற்று மதத்தவர்கள் செய்யக்கூடிய கலாச்சாரங்கள் எல்லாம் இவர்கள் கலந்து கொண்டு அதையும் இவர்கள் பின்பற்றினார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. அதற்காகவே இந்த கூட்டத்தை நான் நரகத்தில் தள்ளுவதற்காக, நரகத்தில் இவர்களை இழுத்துச் செல்வதற்காக நான் கட்டளையிட்டேன் என்று சொன்னார். உடனே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஸஹ்கன் ஸஹ்கன் லிமன் பத்தல பஅதி, கவலையோடு தலையை குனிந்தவாறே சொல்வார்கள், அந்த கூட்டத்தை பார்த்து, ஒதுங்கி போங்க, முன்னால நிக்கிறதுக்கு நீங்க தகுதி இல்லாதவங்க, ஒதுங்கி போங்க, தூரமா போங்க. ஸஹ்கன் ஸஹ்கன் லிமன் பத்தல பஅதி, எனக்கு பிறகு மார்க்கத்தை யார் யார் மாற்றினார்களோ, பின்பற்றுதல்களை ஒழுங்காக யார் யார் பின்பற்றவில்லையோ, சட்டங்களை எல்லாம் தவறாக பயன்படுத்தினார்களோ, அவர்கள் எல்லாம் என் முன்னால் நிற்பதற்கு அருகதையானவர்கள் அல்ல, ஒதுங்கி போகட்டும் இந்த கூட்டம் என்று சொல்வார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் இல்லையார்களே, நமக்கு மார்க்கத்தில் கொடுக்கப்பட்ட விஷயங்கள் சில, ஆனால் மக்கள் நுழைக்கப்பட்ட விஷயங்கள் பல. மார்க்கத்திலோ சில விஷயங்கள், சில கடமைகள், சில உரிமைகள் இருக்கின்றன. அதை நாம் சரியான முறையிலே பின்பற்றினாலே சொர்க்கத்தின் வாக்குறுதியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார். அல்லாஹ்வும் தன்னுடைய திருமறையிலே அந்த சொர்க்கத்தினுடைய வாக்குறுதியை கொடுக்கிறார். முஃமின்களை, உயிர்களை கொண்டு நான் என்ன வாங்கி வைத்திருக்கிறேன் அவர்களுக்காக, அவருடைய உயிர்களுக்கு பதிலாக
சொர்க்கத்தை வாங்கி வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். நம்முடைய சமுதாயத்தினுடைய நிலை என்ன? கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வியார்களே, எல்லாருடைய கலாச்சாரங்களையும் பின்பற்றுவது இன்னைக்கு சகஜமாயிருச்சு. எல்லாருடைய கலாச்சாரத்திலையும் கலந்து கொள்வது இன்னைக்கு சகஜமாயிருச்சு. அவர்களுடைய மனதை புண்பற்ற வைக்க கூடாது. அது ஒரு தருணம், அது ஒரு விஷயம். மார்க்கம் சொல்கிறது, யாருடைய மனதையும் நீங்கள் எப்படியும் புண்பற்ற கூடாது. ஆனால் மார்க்கம் இப்படி சொல்லவில்லை. நீங்கள் அவர்களோடு கலந்து கொண்டு அவர்களோடே இருந்து அவர்களோடு ஆகிவிடலாம் என்று மார்க்கம் சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சஹீஹான ஹதீஸ், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் ஒருவர் ஒரு சமுதாயத்தை பின்பற்றுகிறானோ அவர்களை போல் செய்ய வேண்டும், அவர்களை போல அமல்களை அவன் செய்கின்றானோ அவன் அவர்களோடு சார்ந்து விட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்னைக்கு மார்க்கத்தில் நிறைய விஷயம் அப்படி மாற்று மத கலாச்சாரத்தையும் மேலை நாட்டு கலாச்சாரத்தையும் நுழைத்து அதை மார்க்கம் என்று நினைத்து அல்லது மார்க்கம் இல்லை என்று தெரிந்தும் அதை பின்பற்றக்கூடிய நிலை நம்முடைய சமூகத்தில் இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிறைய விஷயம் ஒரு அழகான ஒரு மார்க்கத்தை அழுக்காக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் மாற்று மத கலாச்சாரம். ஒரு வெள்ளை துணி இருக்கு. இந்த வெள்ளை துணியில ஒரு சின்ன துளி கருப்பு அழுக்கோ அல்லது தூசிப்பட்டாலோ வெளிச்சமா தெரியும், பளிச்சுன்னு தெரியும். அவ்வளவு பெரிய வெள்ளை துணியை யாரும் பார்க்க மாட்டாங்க, நடுவில் இருக்க அந்த கரையதான் காரணம். அப்படித்தான் இன்னைக்கு இஸ்லாமியர்கள் நம்முடைய மார்க்கத்திற்கு கரையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துமஸ் வந்தாலும் கலந்து கொள்ளக்கூடிய நிலை, தீபாவளி வந்தாலும் கலந்து கொள்ளக்கூடிய நிலை, நியூ இயர் வந்தாலும் கலந்து கொள்ளக்கூடிய நிலை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். என்றைக்காவது உங்களுடைய மாற்று மத சகோதர நண்பர் உங்களோடு தொழுகையில் கலந்து கொண்டிருக்கிறாரா? உங்களோடு ஒரு நாள் நோன்பு வைத்திருக்கிறாரா? நீங்கள் பள்ளிக்கு செல்கிறீர்களே, உங்களோடு பள்ளிக்கு செல்ல இருக்கிறாரா? லக்கும் தீனக்கும் வலிய தீன் என்ற விஷயத்தை அவர்கள் சரியான முறையிலே பின்பற்றுகிறார்கள். நாம் எப்படி என்றால், உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கும், உங்களுடைய மார்க்கம் எங்களுக்கும் அப்படின்னு சொல்லிதான் நிறைய பேர் நம்மள பின்பற்றிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தினுடைய நிலை எதுதான்? அல்லாஹ்வுடைய வசனம் லக்கும் தீனுக்கும், நீங்கள் மார்க்கத்தை சொன்னதற்கு பிறகும் அவர்கள் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த வசனத்தை சொல்லுங்க, லக்கும் தீனுக்கும், உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு வலிய தீன். என்னுடைய மார்க்கம். ஆனா இன்னைக்கு அப்படியே மாறி இருந்துச்சு. வெஸ்டர்ன் கல்ச்சர், அதுக்கு பிறகு வேறொரு சமூகத்துடைய கல்ச்சர் எல்லாமே உள்ள நுழைஞ்சு மனிதனுடைய மனதை குழப்பி விட்டு இஸ்லாமிக் கல்ச்சர் அவன் வெளியே போயிட்டான். 5 வேளை தொலை செய்யலாம், ஆனாலும் அவன் மாற்று மதத்துடைய கலாச்சாரத்தை பின்பற்றுகிறான். எந்த அளவிற்கு என்றால், நம்முடைய சமுதாயத்திலே அல்லாஹ்வுடைய பிள்ளை என்று அழைக்கப்படக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்கள் நம்புகிறார்கள். என்ன பிள்ளை என்று? கடவுளுடைய பிள்ளை, அப்படித்தான் அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வை பற்றி குர்ஆனிலே சொல்லப்படுகிறது, குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத். எவ்வளவு தெளிவாக இருந்தும் அதற்கு சாட்சி கூறக்கூடியதாக அதற்கு நாம் என்ன செய்கிறோம்? உண்மை உரைக்கக்கூடியவர்களாக மாறிவிடுகிறோம். அன்றைய நாளன்று நம்முடைய வாயால கூசாமல் நம்ம என்ன செய்கிறோம்? வாழ்த்து தெரிவிக்கிறோம். இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய ஷாகிர் ஸ்டூடண்ட் சொல்றாங்க, இந்த வார்த்தை குஃப்ர் ஆகும், இந்த வார்த்தை ஷிர்க் ஆகும் என்று சொன்னார்கள். எந்த வார்த்தை? இந்த வார்த்தை குஃப்ர் ஆகும், இந்த வார்த்தை ஷிர்க் ஆகும். எந்த வார்த்தை?
நீங்கள் மாற்று மத கலாச்சாரத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை வாழ்த்தி ஒரு வாழ்த்து அவர்களை பார்த்து சொல்வது ஷிர்கா. ஏன் அவர்கள் அதை கடவுளுடைய குழந்தை என்று நம்பி அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது நீங்களும் அதற்கான வாழ்த்தை தெரிவிக்கிறீர்கள் என்றால் அதில் உங்களுக்கும் உடன்பாடு உண்டு என்றுதான் அர்த்தம். ஷிர்காகி நாமும் அந்த வார்த்தையை கூறி அவர்களை வாழ்த்துகிறோம் என்றால் அந்த கடவுளுடைய குழந்தை என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்புகிறார்களோ அதில் உடன்பாடு நமக்கும் ஏற்பட்டுவிடும். தீபாவளியில் வெடி வெடித்து அவர்கள் அந்த பூதங்களை துரத்துகிறார்கள் என்றால் நாமும் வெடி வெடித்து கொண்டாடினால் நாமும் அந்த ஷிர்கான விஷயத்தில் கலந்து கொள்கிறோம். மாற்று மத கலாச்சாரத்தை பின்பற்றுவது ஒரு விஷயம், இங்கே ஷிர்க்கும் நுழைகிறது. அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஷிர்க் என்பது அதை விட ஒரு மிகப்பெரிய பாவம். ஜினா விபச்சாரத்தை செய்து தௌபா செய்து கொண்டாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், அல்லாஹ் மன்னித்து விடுவான். திருட்டுக்கும் மன்னிப்பு இருக்கிறது, தண்டனையும் இருக்கிறது. உலகத்திலே எவ்வளவு பாவங்கள் அல்லாஹ் சொல்கின்றான். என்ன பாவங்கள் செய்து நீ என்னிடத்தில் மன்னிப்பு கேட்டாலும் நான் மன்னிப்பதற்கு தயார். இல்ல ஷிர்க், ஷிர்க்க தவறு. நம்முடைய சமூகத்தவர்கள் செய்து கொண்டிருப்பது என்ன? வாட்ஸ்அப்ல அவன் ஸ்டேட்டஸ் வைக்கிறானோ இல்லையோ, நம்மாக்கள் இன்னைக்கு அவர்களை ஊக்குவிக்கும் அளவிற்கு, ஏன் அவர்களை விட தாண்டியே பல மடங்கு அவர்களை விட அதிகமாக இன்னைக்கு ஸ்டேட்டஸ் வைக்கக்கூடியவங்களா இருக்காங்க. ஸ்டேட்டஸ்னா என்ன? 4 பேர் பார்க்கணும், அதை பத்தி பேசணும். கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். என்னுடைய சகோதரர்கள் நிறைய மாற்று மத சகோதரர்களுடைய கான்டாக்ட்ல இருக்காங்க, கிறிஸ்தவர்களும் இந்துவர்களும். அவங்க ஸ்டேட்டஸ் வச்சு நான் பார்த்ததே கிடையாது. நம்முடைய சமூகத்தை சார்ந்த ஒரு சகோதரர் அதை சார்ந்த விஷயத்தை ஸ்டேட்டஸ்ல வைக்கிறார். கேள்வி கேட்டா இதுல என்ன இருக்கு? மனிதாபிமானம், ஹியூமனிட்டி. அவங்களுக்கு நம்ம இப்படி செய்யலன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? என்னைக்காவது உனக்கு அவங்க ஹாப்பி ரம்ஜான் ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்க, பக்ரீத் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உனக்காக ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்க. அவங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுற அவங்க பிஸியா இருக்காங்க. நம்ம தான் எல்லாத்திலையும் போய் நுழைகிறோம். அரஹண்டியுமே முண்டின்னு சொல்லுவாங்க உருதுல. என்ன அரஹண்டியுமே முண்டி? எல்லாருடைய குவளைகளிலும் நம்முடைய தலைகள் சொல்லுவாங்க. உருதுல வரக்கூடிய ஒரு முகாவா அரஹண்டியுமே முண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா எல்லா குவளைகளிலும் தன்னுடைய தலையை நுழைப்பதற்கு தயார். தீபாவளியா ஹாப்பி தீபாவளியை போடு ஸ்டேட்டஸ், கிறிஸ்துமஸா ஹாப்பி கிறிஸ்துமஸ் போடு ஸ்டேட்டஸ், நியூ இயரா ஹாப்பி நியூ இயர் போடு ஸ்டேட்டஸ். அதுல பின்னாடி பாட்டை ஓட விடு, அதை ஓட விடு, வீடியோ எடுத்து கொண்டாடி, கேட்க வெட்டுறது எல்லாத்தையும் போட்டுருவான். எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு மனிதன் காட்டக்கூடிய நிலையில செய்கிறார். அப்ப என்ன விஷயத்திற்கு அல்லாஹ் நமக்கு இந்த மார்க்கத்தை கடமையாக்கி இருக்கிறான்? எதற்காக நம்மை முஸ்லிம்களாக ஆக்கி நம்மை பின்பற்ற சொல்லியிருக்கிறான்? கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதாபிமானம் என்பது அவருடைய மதத்தில் கலந்து கொண்டு அவருடைய கலாச்சாரத்தை பின்பற்றுவது மனிதாபிமானம் கிடையாது. ஒரு கிறிஸ்துவனோ அல்லது ஒரு மாற்று மத சகோதரனோ உங்களிடத்திலே உதவி நாடி வந்தால் அந்த இடத்தில் நீங்கள் மதம் பாராமல் உதவி செய்வதுதான் மனிதாபிமானம், ஹியூமனிட்டி. சிக்னல்ல கேட்க வராங்க எவ்வளவு பேரு, நீங்க கேட்கிறீங்களா நீ கிறிஸ்டியனா முஸ்லீமா இந்துவான்னு சொல்லிட்டு கிடையாது. உனக்கு மனசு இருந்தா நீ கொடுக்கிற. இதுவே ஒரு விஷயத்தை கலாச்சாரத்தை பின்பற்றும் பொழுது ஏன் அதை நம்ம யோசிக்கிறது கிடையாது? ஏன்னா இது எல்லாத்தையும் என்ன செய்யறது, ஆப்போசிட்டா யோசிச்சு அப்படியே உள்ள போறது. இந்த இடத்துல மனிதாபிமானத்தை கொண்டு வந்து நுழைச்சிருது. இது மனிதாபிமானம் கிடையாது, இது மாற்று மத கலாச்சாரத்தை பின்பற்றுவது. இது நம்முடைய மார்க்கத்திலே அதற்கு அனுமதி கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக சொல்லிட்டாங்க, நீங்கள் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் நீங்கள் முன்னிலையில் வைத்து அவர்களை பின்பற்றாதீர்கள், அவர்களை போல் செய்யாதீர்கள். எதுவரை என்றால் ஒரு தாடியை வளர்ப்பதை கொண்டு உதாரணமிட்டு சொன்னார்கள்.
நீங்கள் கத்திரியால் உங்களுடைய மீசையை கத்திரித்துக் கொள்ளுங்கள், தாடியை வளர்த்துக் கொள்ளுங்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், ஏன் யா ரசூலல்லாஹ், யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள் என்று சொன்னார்கள். யோசிங்க, ஒரு சாதாரண முடி விஷயத்துல கூட ரசூலுல்லாஹ் வந்து அனுமதிக்கிற யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் பின்பற்றுவதற்காக நம்ம இன்னைக்கு மதத்தையே பின்பற்றக்கூடிய நிலை, அவங்களுடைய கலாச்சாரங்களையே பின்பற்றக்கூடிய நிலை நம்முடைய சமுதாயத்துல பார்க்கலாம். அவன் கேட்க வெற்றானா, அவனுடைய அகீதா அப்படி இருக்கு. அவன் அப்படி இருக்கிறான் என்றால் அந்த அகீதாவுக்கு நாளைக்கு அவன் அல்லாட்ட மறுமையில பதில் சொல்லுவான். அவன் நியூ இயர் கொண்டாடுறான், இரவு முழுக்க முடிச்சு 12 மணிக்கு வெடி வெடிச்சு நாசமா போகிறான்னா அவனுக்கு அது புதிய வருடம். நாம் இந்த ஒரு வருடம் சம்பாதித்த பாவத்திற்கு அந்த நேரத்திலே தௌபா கேட்போம் என்றால் அது நம்முடைய நிலையாக இருக்க வேண்டும். நாமும் அந்த இடத்திலே சென்று நாசமாக்கிக் கொள்வது மார்க்கம் சொல்வது கிடையாது. ஒரு வருடம் நமக்கு முடியுது, அவனுக்கு முடியுது. ஆனால் பிறக்க போகிற வருடம் அவனுடைய புது வருடம் அல்ல, நமக்கும் புது வருடம் தான். ஆனால் நாம் தௌபாவோடு அந்த வருடத்தை அடைவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். முஹர்ரம் யோசிக்கும். முஹர்ரம் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்துடைய முதல் மாதம். என்னைக்காவது இஸ்லாம் சொல்லி இருக்கா அதையும் கொண்டாடுறது கிடையாது. அது கூட நம்முடைய மார்க்கத்தில் கொண்டாடுறதுக்கு அதோட கிடையாது. முஹர்ரம் பிறந்த நாள், முஹர்ரம் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் பிறக்கிறது, எல்லோரும் தோரணை கட்டுங்க. மார்க்கம் அப்படி சொல்லல. இது எல்லாம் மாற்று மதத்தவர்கள் கொண்டு வந்தது. ஏன் இன்னைக்கு ஒவ்வொரு ஆளுடைய பிறந்த நாளை கொண்டாடுறாங்களே, அது யாருடைய கலாச்சாரம்? இஸ்லாமிய கலாச்சாரம் என்று நினைக்கிறீங்களா? கிடையாது. இஸ்லாமிய கலாச்சாரமே கிடையாது. இஸ்லாமிய கலாச்சாரம் என்பது மரணத்தை நினைவுகூர் என்று சொன்னார்கள். ஒவ்வொரு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, சஹாபாக்கள் என்ன சொன்னாங்க, தாபீகள் என்ன சொன்னாங்க, நீங்க பிறக்கக்கூடிய நாள் வருதுன்னா நீங்க மரணத்தை நினைச்சுக்கோங்க. ஏன்னா மரணத்தை நெருங்கி போறீங்க, வயது அதிகமாகுது, கபரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள். அங்க சந்தோஷம் அடைவது முட்டாள்தனம், அங்கு கேட்க வெட்டி கொண்டாடுறது பெரிய முட்டாள்தனம். ஏனென்றால் அந்த கபரை நோக்கி மனிதன் நடந்து கொண்டிருக்கிறான். வயதடைய அவன் மூற்றவனாக கொண்டிருக்கிறான் என்றால் அவன் சந்தோஷம் அடைய தேவையில்லை, கவலைப்பட வேண்டும். இன்னும் நான் எத்தனை ஆண்டுகள் நம்முடைய இந்த வாழ்க்கை எனக்கு இருக்கிறது, யா அல்லாஹ், இந்த வாழ்க்கையை நான் வரக்கூடிய இந்த வாழ்க்கை வாழ்நாளில் சிறப்பாக வாழக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு தர வேண்டும் என்று துவா செய்யக்கூடிய தருணமாக அது இருக்க வேண்டும். இன்னைக்கு பிள்ளைகளை வளர்க்கும் பொழுதே நம்ம சொல்லி வளர்த்துடுறோம், 5 வயசு வரைக்கும் தான் அவனுக்கு பிறந்த நாள் கொண்டாட வைப்பேன், அதுக்கு பிறகு கிடையாது. ஏன் 5 வயசு வரைக்கும் ஏன் செய்றீங்க? சில பேருடைய ஒரு சிஸ்டம், வீட்டுடைய சிஸ்டம் என்ன, இஸ்லாம்ல பர்த்டே ஹராம். ஆனா நான் என் பையனை என்ன பண்றது, கேட்கறான் பையன், மற்ற பசங்களை பாக்குறான், வேற ஸ்கூல்ல படிக்கிறான், கான்வென்ட்ல படிக்கிறான், அப்படி இதுல படிக்கிறான், அதுல படிக்கிறான், அவன் பார்த்து கொண்டு வந்து கலர் டெஸ்ட்ல சாக்லேட் கொடுக்குறான், கேக்க கொடுக்குறான். இதெல்லாம் பார்த்து அவன் ஏன்டே கேட்கிறாயா, அப்பா அம்மா எனக்கு பிறந்த நாள் இருக்கா இல்லையா, எனக்கு எங்க ஏன் செய்ய மாட்டேங்குது. அவன்கிட்ட போய் அப்ப மார்க்கத்தை திணிச்சா என்ன ஆகுது யோசிக்கிறான். அப்ப திணிச்சாதான் அது நல்ல மரமா வளரும். ஒரு நல்ல விதையை திணிச்சாதான் அது நல்ல மரமா வளர்ந்து நல்ல பழங்களை தரும். அப்பயே ஓட்டையான புழுக்கள் தின்ன விதையை நம்ம விதைக்கிறோம்னா அவங்களுடைய மனசுல மார்க்கத்தை அவர்களை விதைக்காமல், சரிப்பா உனக்கு ஒரு 3 வருஷம் போதும்பா, ஒரு 3 வயசு வரைக்கும் நான் பிறந்தநாள் கொண்டாட வைப்பேன், அதுக்கு பிறகு கிடையாது, ஏன்னா இஸ்லாத்துல அளவுல கிடையாது. அவ்வளவு பயம் இருக்குன்னா அது எதுக்கு அப்பயே செய்யணும்? 1 வயசுல இருந்து செய்யணும். அவருக்கு அவ்வளவு தெளிவு இருக்கிறது, அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிறது, ஹராம் என்று தெரிகிறது. அப்படி இருந்தும் ஏன் அதை அவருடைய பிள்ளைகளுக்கு ஊக்குவிக்க வேண்டும்? ஆரம்பத்தில ஊக்குவிச்சு அதுக்கு பிறகு இனிமே உனக்கு பர்த்டே எல்லாம் செலிபிரேஷன் கிடையாதுப்பா அப்படின்னு அவன் என்ன செய்வான்? அம்மா அப்பாட்டதை எப்படியாவது காசாட்டையை போட்டு வெளியே போய் கேட்க வாங்கி வெட்டுவான். ஃப்ரெண்ட் சர்க்கிள் இன்னைக்கு நம்ம அன்னைக்கு 10வது படிக்கும் போது ஃப்ரெண்ட் சர்க்கிள் 20 பேர் இருக்கும். இன்னைக்கு 1வது படிக்கிற பையனுக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கு. ஸ்கூல்ல நீங்க கேளுங்க, பிள்ளைகள்ட்ட கேட்டு பாருங்க, ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல கேள்ல யார் இருக்கானா ஒரு 20 பேர் சொல்லுவான். இப்ப யோசிங்க எப்படி சமுதாயம் வளர்ந்துருக்குன்னு. நம்ம இன்னைக்கு அவங்களை ஊக்குவித்து வளர்த்துட்டோம், நம்ம வெளியே அவனுக்கு அந்த விஷயத்தை தடுக்கிறோம் என்றால், அது கிடைக்கவில்லை என்றால் அவன் அடைய நினைப்பான். என்ன ஆரம்பத்துல மட்டும் இருந்துச்சு, 1 வயசுல கொண்டாடினீங்க, 2 வயசுல கொண்டாடினீங்க, இப்ப என்ன ஆச்சு? அவன் ஹராம்லாம் பார்க்க மாட்டான், அவனுக்கு தெரியாது. அப்ப அந்த தெளிவு இருக்காது. வெளியே போய் காசு வாங்கிட்டு போயிட்டு அம்மா கிட்ட
இந்த மாதிரி சாப்பிட போறேன், ஏதாவது வாங்க போறேன், ஏதாவது ப்ராஜெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி வெளியே போய் ஒரு 1/2 கிலோ கேக்க வாங்கி கூட்டத்தை சேர்த்து வெட்டுவான். அதை வீடியோ எடுத்து இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லையும் போடுவான். யாருடைய ஆரம்பம் இது? யார் ஆரம்பிச்சு வச்சது? பெற்றோர். யோசிங்க. இப்படி மாற்று மத கலாச்சாரங்கள் உள்ளே நுழைஞ்சு இன்னைக்கு அவர்களுடைய கலாச்சாரத்தையே முக்கியப்படுத்தும் அளவிற்கு நம்முடைய சமூகத்தார்கள் நுழைந்து விட்டார்கள். ஒரு சகோதரர் எங்க வீட்டுக்கு வந்து நேற்று கேக்கு கொடுத்தார். இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது. திடீர்னு கொண்டு வந்து கொடுத்தான். அதுல பெருசா எழுதியிருக்கு ஹாப்பி கிறிஸ்மஸ். என்ன செய்யறதுன்னு தெரியல. இவ்வளவு பெரிய கேக்கு, வீணாவும் போகக்கூடாது. போய் வாசல்ல எத்தனை பேர் பிளாட்ஃபார்ம்ல உட்கார்ந்து இருப்பாங்க, எதுவுமே சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு வேளைக்கு ஏங்குவாங்க, சாப்பாடு கிடைக்குமான்னு. எதா கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. நம்ம என்ன பண்றது? இப்ப அவன் அதுல ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்னு எழுதி அவன் என்ன நோக்கத்துல கொண்டு வந்து கொடுத்தான் நமக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கு தெரியும். இப்ப அதுல தெளிவா இருக்கு, எழுதப்பட்டிருக்குன்னா அது நமக்கும் கிடையாது, ஹலால் இல்ல, அது சாப்பிட முடியாது. அவன் என்ன நோக்கத்தோடு கொண்டு வந்து கொடுத்திருக்கான்? இன்னைக்கு இயேசுடைய பிறந்த நாள், அதை கொண்டாடுற சந்தோஷத்துல உனக்கும் நான் கொடுக்கிறேன். அந்த சந்தோஷம் எனக்கு வேணாம். நானும் ஈசாவை நம்பக்கூடியவன் தான். நானும் ஈசா அலைஹிஸ்ஸலாமை நம்பக்கூடியவன் தான். உன்னை விட அதிகமாக நம்பிக்கை எனக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் மீது இருக்கிறது. ஆனால் உன்னுடைய நம்பிக்கை வேறு, என்னுடைய நம்பிக்கை வேறு. உன்னுடைய கொள்கை அவர் மீது வேறு, என்னுடைய கொள்கை அவர் மீது வேறு. அதை மனசுல வச்சுட்டு போய் அந்த கேக்க கொடுத்தாச்சு, சாப்பிடல. ஆனா இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தை எத்தனை பேர் கொண்டாடி இருப்பாங்க, கூட சேர்ந்து சாப்பிட்டு இருப்பாங்க, ட்ரீட் வச்சிருப்பாங்க, எவ்வளவோ விஷயங்கள் பண்ணிருப்பாங்க. யோசிங்க. மார்க்கம் அனுமதிக்கிறதா இருக்கலாம்? அல்லாட்ட என்ன பதில் சொல்லுவோம்? மனிதாபிமானம் எல்லாம் ஹியூமனிட்டிக்காக செய்யறோம் எல்லாம் அப்படி சொல்லுவோமா? மலக்குமார்களை கூப்பிடுவான். ஹியூமனிட்டி வேணுமா? நரகத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். யாரெல்லாம் கிறிஸ்தவர்களாக இருந்தார்களோ, யூதர்களாக இருந்தார்களோ, அல்லாஹ்வை அன்றி மற்றவர்களை வணங்கி அவனுக்கே பிள்ளை ஏற்படுத்தி அவனுக்கே குழந்தையை ஏற்படுத்தி அவனுடைய அந்த வணக்கத்திற்குரிய அந்த நிலையை மாற்றினார்களோ அவர்கள் எல்லாம் கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பில் இருக்கிறார்கள். அங்கே உடைய மனிதாபிமானத்தை கண்டு தூக்கி போட்டுருவான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் வெளியார்களே, அல்லாஹ் இந்த உலகத்தை நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கான். இன்னும் பல பேர் இறந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் பல பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. உயிருக்கு ஊசலாடி கொண்டிருக்கக்கூடிய நிலை நிறைய இடத்துல இருக்கு. இஸ்லாமை கையில் பிடித்துக் கொண்டு பின்பற்றக்கூடிய நிலை நிறைய நாடுகள் இருக்கு. இன்னைக்கு நம்ம நிம்மதியா இருக்கும் என்றால் அல்லாஹ் நம்மை சோதிக்கின்றான். இந்த நிம்மதியை கொடுத்து எந்த அளவுக்கு என்னோட நெருக்கத்தை கொண்டு வர, என்னுடைய நெருக்கத்துல நீ எப்படி வருகிறாய், என்னுடைய நெருக்கத்தை நீ எப்படி பயன்படுத்துகிறாய் பார்க்கிறார். நேற்றிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம மாற்று மத கலாச்சாரத்தை பின்பற்றுவதற்கு நமக்கு மார்க்கத்தில் அனுமதியே கிடையாது. இன்னைக்கு இந்து பெண்கள் எல்லாம் ஹிஜாபு போடுவதற்கு தயாராக இருக்காங்க. ஆனா நம்முடைய முஸ்லிம் பெண்கள் ஹிஜாபை கலட்டி எறிந்து தூக்கி வீசுவதற்கு தயாராக இருக்காங்க. ஒரு இந்து பெண்மணி பர்மிஷன் கேட்கிறாங்க. என்னன்னா, நான் புர்கா போட்டு வெளியே போலாமா, எனக்கு ஆசையா இருக்கு. யாருமா தடுத்தா? போட்டு போ. ஆனா அதை போட்டு போய் தவறான வேலையை செய்யாது. அதுக்கான மரியாதை உண்டு, அதுக்கான கண்ணியம் உண்டு. அது நீ எதற்காக போட விரும்புகிறாயோ அதற்காக போடு. நீ உடலை மறைக்கலாம், சரி, அனுமதி, மார்க்கம் தடுக்கலை. யோசிக்க. மாற்று மதத்தவர்கள் எல்லாம் இஸ்லாமிய கலாச்சாரத்தை பின்பற்றுவதற்கு ஏக்கத்தோட இருக்காங்க. நோன்பு வைக்கக்கூடிய நிறைய இந்து சகோதரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், எப்படித்தான் முஸ்லிம்கள் இவ்வளவு நேரம் நோன்பு வைத்து அதை தாக்கு பிடிக்கிறார்களோ, நம்ம தண்ணி குடிக்கக்கூடிய நோன்பு வைக்கிறோங்க, அந்த மாதிரி நோன்பு கிடையாது. அவங்களுடைய விரதம் இருக்கு, நம்ம வைக்கிற மாதிரி நோன்பு கிடையாது. அதையும் நிறைய பேர் ட்ரை பண்றாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய சமுதாயத்துல இருக்கிற விஷயத்தெல்லாம் இன்னைக்கு மாற்று மதத்திலாம் ட்ரை பண்றாங்க. நம்ம என்ன செய்யணும்? இன்னைக்கு அதெல்லாம் தூக்கி போட்டு அவங்க என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் நம் அனைவருக்கும் நேர்வழி காட்டுவானாக. நம்முடைய சமூகத்திலே யாரெல்லாம் வழிகட்டிருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்டுவானாக. சமூகத்திலே இந்த மார்க்கத்தை சத்திய மார்க்கமாக அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கிறானே, அந்த சத்திய மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக. நமக்கு அதற்கான
வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே, அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. நாம் வாழும் பொழுதும் முஸ்லிமாக வாழ்ந்து மரணிக்கும் நிலையிலும் இஸ்லாமிய நிலையிலே, இந்த மார்க்கத்தின் நிலையிலே மரணிப்பதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.